जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्तिకి జై. శ్రీ వాల్మీకి రామాయణం பாலகாண்டத்தில் 49வது சர்க்கம் பார்க்க போகிறோம். போன 48வது சர்க்கத்தில் அகலிகை சாபம் பெற்றதை பற்றி பார்த்தோம். இந்த 49வது சர்க்கத்தில் அகலிகையோட சாபம் நீங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். एकोनपञ्चाशत्सर्गः. श्लोकम् 1. अपलस्तु ततः शक्रो देवानाग्निपुरोगमान् अब्रवीत् त्रस्तवदन ஷர்ஷிசங்காம்சசாரணான். ஜனேந்திரியத்தை இழந்த இந்திரன் பயந்த முகத்துடன் அக்னி முனிவர்கள் சாரணர்கள் இருந்த இடத்திற்கு சென்று அவர்களிடம் கூறினான். ஸ்லோகம் 2. கூர்வதா தபசோ விக்னம் கௌதமஸ்ய மகாத்மனக क्रोधमुद्भात्य हि मया சுரகாரியமிதம் கிருதம். தெய்வீக ஆற்றல் படைத்த கௌதமருக்கு கோபத்தை உண்டாக்கி அதன் மூலம் தேவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவே நான் அவ்வாறு செய்தேன். ஸ்லோகம் 3. அபலோஸ்மி கிருதஸ்தேன क्रोधात् सा च निराकृता शापमोक्षेण महता தபோஸ்யாபகிருதம் மயா. கோபம் கொண்ட அவரால் நான் பிறப்பு உறுப்பினை இழந்தவனாகிவிட்டேன். அவளும் நிராகரிக்கப்பட்டாள். அவர் எங்களுக்கு கொடிய சாபம் கொடுத்ததால் அவருடைய தபோபலத்தை அபகரித்து விட்டேன். தவம் மேற்கொண்டிருக்கும் போது கோபம் கொள்வதும் சாபம் கொடுப்பதும் தவத்தின் சக்தியை குறைத்துவிடும். ஸ்லோகம் 4. தஸ்மாத் சுரவரா சர்வே சர்ஷி சங்காசசாரணாக சுரசாஹ்யகரம் சர்வே சபலம் கர்த்துமர்ஹத. தேவர்களுக்கு உதவியாக இந்த காரியத்தை செய்தேன். கௌதமரின் தவத்திற்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் நீண்ட தவத்தின் பயனாக அவர் தேவலோகத்திற்கே அதிபதியாகிவிடுவார். எனவே தேவ ரிஷி சாரணர்களான நீங்கள் எல்லோரும் எனக்கு பிறப்பு உறுப்பு உண்டாகும்படி செய்ய வேண்டும். ஸ்லோகம் 5. शतक्रथोर्वच श्रुत्वा देवासाग्निपुरोगमाः पितृदेवानुपेत्याहु सर्वे सह मरुद्गणैः. இந்திரனுடைய வேண்டுகோளை கேட்ட தேவர்கள் அக்னியை முன்னிட்டு கொண்டு பித்ரு தேவதைகளிடம் சென்று சொன்னார்கள். ஸ்லோகம் 6. புரா விசாரிய மோகேன முனிபத்னிம் சதக்ரதுः தர்ஷயித்வா முனி ஷாபாத் தத்ரைவ விபலீக்ருதக. முன்பின் யோசனை செய்யாமல் காமவசப்பட்ட இந்திரன் முனிவரின் பத்தினியை கெடுத்தான். முனிவரின் சாபத்தால் ஜனேந்திரியத்தை இழந்தவன் ஆகப்பட்டான். ஸ்லோகம் 7. இதானிம் குப்யதே தேவான் தேவராஜ புரந்தராக அயம் மேஷ சம்ருஷனக சக்ரோஹ்யவ்ருஷனக்ருதக. இப்போது தேவராஜன் இங்கே தேவர்களிடம் வந்து உங்களுக்கு நன்மை செய்ய போகத்தானே எனக்கு இந்த நிலை என்று மிகவும் கோபப்படுகிறான். பித்ரு தேவதைகளே, தங்களுக்கு அக்னி மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த ஆடு அண்டகோஷத்துடன் இருக்கிறது. இந்திரனோ அவைகளை இழந்து நிற்கிறான். ஸ்லோகம் 8. மேஷஸ்ய விருஷனோ க்ருஹ்ய சக்ராயாஷு பிரயச்சத அபலஸ்து க்ருதோ மேஷக பராம் துஷ்டிம் பிரதாஸ்யதி. ஆட்டினுடைய இந்த அங்கத்தை எடுத்து உடனே இந்திரனுக்கு கொடுங்கள். அந்த அங்கம் இல்லாமல் ஆடு உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ஸ்லோகம் 9. பவதாம் ஹர்ஷனார்த்தே ச ये च दास्यन्ति मानवाः अक्षयं हि फलं तेषां यूयं दास्यत पुष्कलम्. எனவே
இனிமேல் உங்கள் திருப்திக்காக அண்டகோஷமில்லாத ஆட்டை உங்களுக்கு தருபவர்களுக்கு ஏராளமாக குறைவில்லாத பயன்களை கொடுங்கள். ஸ்லோகம் 10. அக்னேஸ்து வச்சனம் ஸ்ருத்வா பித்ருதேவா சமாகதாः உட்பாட்யமேஷ விருஷணோ சகஸ்ராக்ஷேன்யவேஷயன. அக்னியினுடைய சொற்களை கேட்ட பித்ரு தேவதைகள் ஒன்றாக சேர்ந்து ஆட்டினிடமிருந்து அண்டகோஷத்தை வெட்டி எடுத்து இந்திரனின் உடலில் உரிய இடத்தில் ஒட்ட வைத்தார்கள். ஸ்லோகம் 11. ததா பிரபுதி காகுத்ஸ்த பித்ருதேவா சமாகதாः அபலான் புஞ்சதே மேஷான் பலைஸ்தேஷாம் அயோஜயன. அது முதற்கொண்டு காக்குத்தனே, எல்லா பித்ரு தேவதைகளும் அண்டகோஷம் இல்லாத ஆட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றாலும் ஆட்டை கொடுப்பவர்களுக்கு நிறைவான பலன் கிடைத்து விடுகிறது. ஸ்லோகம் 12. இந்திரஸ்து மேஷ விருஷணஸ் ததா பிரபுதி ராகவ கௌதமஸ்ய பிரபாவேன தபஸ்ய மகாத்மனः. மகாத்மாவான கௌதமருடைய தவ ஆற்றலால் ஆட்டின் அண்டகோஷங்களுடனேயே இந்திரன் இருந்து வந்தான். ஸ்லோகம் 13. ததா கச்ச மகாதேஜ ஆஶ்ரமம் புண்ணிய கர்மணக தாரையை நாம் மகாபாகாம் அகல்யாம் தேவரூபிணீம். ராமா, பேராற்றல் உடையவனே, வா, புண்ணிய கர்மாக்கள் நடைபெற்ற கௌதமரின் இந்த ஆசிரமத்திற்குள் வா. தெய்வீக வடிவம் கொண்டவளும் பெரும் பேறு பெற்றவளுமான அகலிகையை கடை தேற்றுவாயாக. ஸ்லோகம் 14. விஸ்வாமித்ரவச ஸ்ருத்வா ராகவ சக லக்ஷ்மணः விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய தமாஶ்ரமம் அதாவிஷத். விஸ்வாமித்திரரின் சொல்லை ஏற்று ராம லட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் முன்னே செல்ல அந்த ஆசிரமத்திற்குள் பிரவேசித்தார்கள். ஸ்லோகம் 15. ததர்ஷ ச மகாபாகாம் தபசா தியோதித பிரபாம் லோகைரபி சமகம்ய துர்நிரீக்ஷாம் சுராசுரைஹி. பாக்யசாலியான அவள் நீண்ட தவத்தினால் பேரொளி வீசிக்கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இவ்வுலக மக்களாலும் எல்லா தேவ அசுரர்களாலும் காண முடியாதவளாக அவள் இருந்தாள். ஸ்லோகம் 16. பிரயத்னான் நிர்மிதான் தாத்ரா தேவ்யா மாயாமயீமிவ துஷாராம்ருதாம் சாப்ராம் பூர்ணச்சந்திர பிரபாமிவ. பிரம்மா மிகவும் கவனத்துடன் படைத்த மாயாமய உருவமாக விளங்கினாள். பனிக்கூட்டத்தாலும் மேகங்களாலும் மறைக்கப்பட்ட பூர்ணச்சந்திரன் போல் காணப்பட்டாள். ஸ்லோகம் 17. धूमेनापि परिताङ्गिं दीप्तमाग्निशिखामिव मध्ये अम्बसो दूरदर्शां दीप्तां सूर्यप्रभामिव. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு புகையினால் சூழப்பட்டிருப்பதை போலிருந்தாள். நீர்நிலையில் பிரதிபலிக்கும் சூரியன் போல் முழு ஒளியுடன் கண்ணுக்கு புலப்படாதவளாக இருந்தாள். ஸ்லோகம் 18. சாஹே கௌதம வாக்யேன துர்நிரீக்ஷ்யா பபூவஹ த்ரயாணாமபி லோகானாம் யாவத் ராமஸ்ய தர்ஷனம். அவள் கௌதமருடைய சாபத்தினால் ராமனுடைய தரிசனம் கிடைக்கும் காலம் வரையில் மூன்றுலக மக்களுக்கும் கண்ணுக்கு புலப்படாதவளாக ஆனாளன்றோ. ஸ்லோகம் 19. शापस्यान्तम् उपागम्य तेषां दर्शनमागता राघवो तु ततस्तस्य पादौ जगृहुतुस्तदा. சாபம் முடிந்து போகும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் கண்களில் படும்படியாக வெளிப்பட்டாள். அப்போது ராம லட்சுமணர்கள் அவளுடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். ஸ்லோகம் 20. ஸ்மரந்தி கௌதம வச்ச प्रतिजग्राव साचतो आद्यमार्घ्यं तदादित्यं चकार सुषमाहितः. கௌதமர் சொன்னதை நினைவுபடுத்திக் கொண்டு
அவள் அவ்விருவரையும் சிறப்பாக வரவேற்று பூஜித்தாள். தெளிந்த மனத்துடன் அவர்களுக்கு பாத்தியம் அர்க்கியம் முதலியன அளித்து விருந்தோம்பல் செய்தாள். ஸ்லோகம் 21. பிரதிஜாக்ராக காக்குஸ்தோ விதி திருஷ்டேன கர்மணா புஷ்பவ்ருஷ்டிர்மகத்யாசேத் தேவதுந்துபின் நிஸ்வனைஹி. சாஸ்திர விதிகளில் கூறியபடி அவர் அந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டார். அற்புதமான இந்த நிகழ்ச்சியின் காரணமாக தேவர்கள் பேரானந்தம் அடைந்தார்கள். அப்போது ஏராளமான மலர் மாறி பொழிந்தது. துந்துபிகள் முழங்கின. ஸ்லோகம் 22. கந்தர்வ அப்சரசாம் சாபி மகாநாசித் சமுத்சவக சாது சாத்விதி தேவாஸ்தாம் அகல்யாம் சம பூஜையனோ. கந்தர்வ அப்சரசுகள் பாட்டும் கூத்துமாக அமர்க்கலப்படுத்தினார்கள். ரொம்ப சரி, நல்ல காரியம் செய்தீர்கள் என்று கூறி தேவர்கள் எல்லோரும் அகலிகையை போற்றினார்கள். ஸ்லோகம் 23. தபோபல விசுத்தாங்கிம் கௌதமஸ்ய வசானுகாம் கௌதமோபி மகாதேஜா அகல்யா சகித சுகி. தவத்தின் மகிமையால் சரீர சுத்தம் செய்துவிட்ட அவள் கௌதமருடன் இணைந்து மகா தேஜஸ்வியான கௌதமரும் அகலிகையை திரும்பவும் பெற்று மகிழ்ச்சி அடைந்தார். ஸ்லோகம் 24. ராமம் சம்பூஜ்ய விதிவத் தபஸ்தேபே மகாதபஹ ராமோபி பரமம் பூஜாம் கௌதமஸ்ய மகாமுனேஹ சகஷாத் விதிவத் பிராப்ய ஜகாம மிதிலாம் ததஹ. கௌதமர் முறைப்படி ராமனை பூஜித்த பின்னர் தவம் செய்ய புறப்பட்டார். ராமன் மிக உயர்ந்த உபச்சாரங்களை மாமுனிவர் கௌதரிடமிருந்து பெற்றுக்கொண்டு மிதிலையை நோக்கி சென்றார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 49வது சர்க்கத்தில் அகலிகையின் சாபம் நீங்கியது பற்றி பார்த்தோம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய்.